ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனைய நமः. ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्तांग्रिरेणु परकाले यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सजनिगलितं व्याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल पुதுவையாண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை வல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன விம்மாற்றம் நம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் யதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய பரமானுகிரகத்தாலே திருப்பாவை 6000 படி வியாக்கியானத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அந்த கிரமத்திலே கரவகள் பின் சென்னு என்கிற பாசுரத்தினுடைய கடைசி பகுதியான அர்த்தத்தை அனுபவித்துவிட்டு மேலும் சித்தஞ்சிறுகாலே பாசுரார்த்தத்திலேயும் சிறிதளவு அனுபவிக்கலாம்னு இப்போ பந்திகள் சேவிக்கப்படுகின்றன. கரவகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்னுமில்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே இறைவானீ தாராய் பறையேலோரெம்பாவாய். இப்போ இறைவானீ தாராய் பறையேலோரெம்பாவாய் இந்த பகுதிக்கு உண்டானதான வியாக்கியானத்தை இப்போ சேவிக்கணும். அதாவது இறைவா எம்பெருமானே நீ பறையை தர வேண்டும், எங்களுடைய அபேட்சிதத்தை தலைக்கட்டி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய வார்த்தை கடைசி பாசுர பகுதியாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானிடத்தில் கீழே சொன்னார்கள், உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. உங்களுக்கு சத்கர்மமே இல்லை என்னாலும் மேலும் சம்பாதித்து கொள்ள யோக்கியத்தை இல்லை என்னாலும் கூட எங்களுடைய அறிவில்லாத தன்மையை உன்னுடைய குறைவில்லாத தன்மையாலே நிரப்ப வேண்டும்னு கேட்டுக்கொண்டதற்கு என்ன அடிப்படை காரணம்னா உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய பிராப்தி, உன்னோடு இருக்கக்கூடிய உறவு, அந்த சம்பந்தம் இருக்கிறதே ஒழிக்க ஒழியாது. நீ ஒழிக்கணும் நினைச்சாலும் முடியாது, நாங்கள் ஒழிக்கணும் நினைச்சாலும் முடியாது, அப்படி அமைந்திருக்கக்கூடியதுன்னு சொன்னீர்கள். ஆகவே உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. ஆகவே நாங்கள் இதுகாரும் செய்திருக்கக்கூடிய எத்தனை தோஷங்கள் உண்டோ அத்தனை தோஷங்களையும் க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீர்கள். இதைத்தான் கண்ணன் கேட்கிறார். அப்ப சம்பந்தத்தை மறுக்க முடியாது, க்ஷமை வேண்டும்னு சொல்றங்க. உங்ககிட்ட என்ன இருக்கு? எல்லாம் சம்பந்தம் இருக்கு, வாஸ்தவம் தான். நான் க்ஷமிக்கணும்னு சொல்றேங்க, அதுவும் வாஸ்தவம் தான். ஆனால் நீங்கள் பலனை அனுபவிக்கிற போது உங்களுக்கு ஏதாவது வேண்டாமா? உங்ககிட்ட ஏதாவது கைமுதல் வேண்டாமா? நீங்க ஏதாவது நல்லது பண்ணி இருக்க வேண்டாமா? வாஸ்தவம் தான், சம்பந்தம் இருக்கிறது. ஆனால் உன்னிடத்துல எங்களுடைய அனுகிரகத்தை என்னுடைய அனுகிரகத்தை வாங்கிக் கொள்வதற்கு உங்களிடத்துல என்ன இருக்கிறது? பலனை நீங்க அனுபவிக்கிறவா. எப்போ பலனை அனுபவிக்கிறானோ அவனிடத்துல ஏதாவது கைமுதல் இருக்கணும் இல்லையோ? ஏவ ஜாத்தா சயேவ கர்த்தா ஏவ கர்த்தா சயேவ போக்தா. எவன் அனுபவிக்கிறானோ அவன் செய்யணும், எவன் செய்யறானோ அவன் தெரிஞ்சுட்டு இருக்கணும். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, சம்பந்தம் உங்களுக்கு எனக்கும் இருக்குன்னா ஏதோ ஒன்று இருக்கணுமே.
அது என்னது ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு பகவான் கேட்கிறார். நம்மாலே பேராம்படியான சம்பந்தம் நம்மோடே உண்டானாலும் என்னால்தான் உங்களுக்கு பலன். அப்படிப்பட்ட சம்பந்தம் இருக்கு, வாஸ்தவம் தான். குற்றத்தை பொறுக்க வேணுமென்னாலும் குத்தங்களை பொறுத்து கொள்ள வேண்டும்னு நீங்கள் பிரார்த்தித்தாலும் கூட பலபோக்தாக்கள் நீங்களான பின்பு பலனை அனுபவிக்கிறவா நீங்கள் தானே. நீங்களான பின்பு உங்கள் தலையிலேயும் ஒன்று உண்டாக வேண்டாவோ? உங்களிடத்துல ஒன்று இருக்கணுமா வேண்டாமா? என்ன இருக்கு? இவர்கள் இன்னது செய்தார்கள், அவன் என்னது செய்தான் என்று நாட்டாருக்கு சொல்லலாவதொரு ஆலம்பனம் வேண்டாமோ? வேற எதுக்காகவும் இல்லை. நீ ஏன் அவளுக்கு பண்ணினாயின்னு பகவானை கேட்கிற போது ஆறாவது வந்து உலகத்தவர்கள் கேட்டு விட்டார்களே, ஆனால் அப்போது இதை பண்ணினார்கள் கோபிமார்கள், அதுக்காக நான் இதை பண்ணினேன்னு சொல்லணுமா வேண்டாமா? ஒரு சாக்கு சொல்றதுக்காகவது உங்கள்கிட்ட இருக்கா? ஏதாவது ஒரு வியாஜம் காட்டுவதற்காக அமைந்திருக்கிறதா? ஆலம்பனம் வேண்டாமோ? ஒரு பிடிப்பு வேண்டாமா? என்ன இறைவா, நீ தருவோம் என்றவன்று விலக்குகைக்கு உரியாருண்டு. இறைவா, இறைவனே, சுவாமியே. எப்போ உன்னுடைய சுவாமித்துவத்தை நாங்கள் சொல்றோமோ என்ன அர்த்தம் தெரியுமா? நீ யார் யாருக்கு தருகிறேன் தருகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட நீ தருவதை விலக்கிறதுக்கு யாருக்கு சாமர்த்தியம் இருக்கு? விலக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறவா கிடையாது, விலக்கிறதுக்கு சாமர்த்தியம் இருக்கிறவா கிடையாது. உரியாருண்டோ, விலக்குகைக்கு உரியாருண்டோ? வெரிதே அருள் செய்வர் செய்வார்கட்குகந்தே. ஆழ்வார் காட்டுகிறார். வெரிதே அருள் செய்வர், ஒண்ணுமே எதிர்பாராமலே பெருமான அனுகிரகம் பண்ணுவான்னு காட்டுறார். உடனே செய்வார்கட்கு உகந்தே, செய்வார்கட்கு உகந்து செய்யறான். பொருத்தமாவே இல்லையே. வெரிதேன்னா செய்வார்கட்குன்றது சேராது, செய்வார்கட்குன்னா வெரிதே சேராது. ரெண்டும் பொருத்தமே இல்லாமல் இருக்கிறது. வெரிதே அருள் செய்வர் செய்வார்கட்குகந்தே எங்க பொருந்துறதுன்னு கேட்டா, இது இப்படி அர்த்தம் எடுக்கக்கூடாது. செய்வார்கட்கு வெரிதே அருள் செய்வர். செய்வார்கட்குன்னா தான் யாருக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நினைக்கிறானோ எம்பெருமான், அப்படிப்பட்டவர்களுக்கு எதையும் எதிர்பாராமலேயே செய்து விடுவான். சுதந்திரனானபடியாலே அவன் ஒருத்தருக்கு இதை கொடுக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும் நினைத்து விட்டானே, ஆனால் அவர்களிடமிருந்து எதையுமே எதிர்பார்ப்பதில்லை. வெரிதே அருள் செய்வர் செய்வார்கட்குகந்தே. அதைத்தான் இந்த இடத்துல நீ தருவோம் என்னவன்னு விலக்குகைக்கு உரியாருண்டோ? இறைவா, உன் சொரூபத்தை உணராய் எங்கள் தலையிலே கிடந்து நாங்கள் பிரதிபத்தி பண்ணாமையாலே அழித்து கொண்ட சேஷத்துவம் போலன்றே உன் தலையிலே கிடக்கையாலே எங்களால் அழிக்க ஒண்ணாத சேஷித்துவம். உன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்துகோ இறைவா, சேஷியே, சுவாமியே. உன்னுடைய சேஷித்துவம் எப்படிப்பட்டது தெரியுமா? உன் ஸ்வரூபத்தை நீ தெரிஞ்சுக்கோ. சேஷத்துவம் எங்க தலையில் இருந்தது, ஆனால் நாங்கள் சேஷபூதன் என்று பிரதிபத்தி பண்ணவில்லை. நாங்கள் உனக்கு அடிமையாயிருந்தாலும் கூட அடிமை என்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அப்போ உன்னிடத்திலே சேஷித்துவ பிரதிபத்தியை நாங்கள் பண்ணல. எங்க தலையில சேஷத்துவம் இருந்தும் கூட நாங்கள் உன்னை விட்டு அகன்று போய்கொண்டிருந்தோம். காரணம் என்னன்னா, எங்களுக்கு பிரதிபத்தி பண்ணாமையாலே அந்த அறிவு இல்லை, அந்த ஞானம் இல்லாமையாலே அழித்து கொண்ட சேஷத்துவம், எங்க சேஷத்துவமே அழிஞ்சு போச்சு. அப்ப எங்கள் சேஷத்துவத்தை நாங்கள் அழித்து கொள்ள முடியும், ஆனால் சேஷித்துவம் உன் தலையிலே கிடைக்கையாலே. சேஷித்துவம் உங்ககிட்ட இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட சேஷித்துவத்தை எங்களால் அழிக்க ஒண்ணாத சேஷித்துவம். உன்னிடத்துல சேஷித்துவம் இருக்கிறது, அதனால நாங்கள் சேஷித்துவத்தை அழிக்க முடியாது. எங்கள் தலையில் இருந்தா தட்டி விட்டுருவோம், உன் தலையில் இருக்கிறது எப்படி நாங்கள் தட்ட முடியும்? எங்கள் தலையில் இருக்கிற சேஷத்துவத்தை பிரதிபத்தி பண்ணாமையாலே தட்டினோம், உன் தலையிலே இருக்கக்கூடிய சேஷித்துவத்தை நாங்கள் எப்படி தட்ட முடியும், தள்ளி அழிக்க முடியும்? ஆகவே சேஷித்துவம், அத்தை ஆராய்ந்து எங்களுடைய காரியத்தை செய்யாய். அதை ஆராய்ந்து பார் இறைவா, அதை நீ யோசனை பண்ணிப்பாரு, அதை நீ ஆராய்ந்து பார், அதனாலே எங்களுடைய காரியத்தை செய்வாயாக அப்படின்னு சொல்றார். அத்தலையில் குறையின்றிலே ஒழிய அமையுமிரே. பேற்றுக்கு
அத்வேஷமே இரே இத்தரையில் வேண்டுவது. அப்போ உன்னிடத்துல குறைவில்லாமல் இருக்கணும், அது வேண்டியது. நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்னால் உன்னுடைய குறைவில்லாத தன்மை அத்தலையில் உன்னிடத்திலே குறைவே இல்லாமல் இருக்கணும். எங்க கிட்ட குறைவு எத்தனை இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை ஹீனத்தை இருந்தாலும் பரவாயில்ல. எங்க கிட்ட இருக்க வேண்டியதெல்லாம் என்னன்னா, இந்த இடத்துல காட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது அத்வேஷ மாத்திரம். இத்தலைக்கு வேண்டுவது அத்வேஷமே இரே. பகவான் சொன்னால் வெறுப்பில்லாத இருக்கணும், அவ்வளவுதான். பகவான் சொன்னால் விருப்பமே வேண்டாம், பகவான் சொன்னால் ஆசையே வேண்டாம். வெறுப்பில்லாமல் துவேஷம் இல்லாமல் இருக்க வேண்டும், அத்வேஷ மாத்திரமே அமையும். ஆகவே அத்வேஷமே இரே இத்தலைக்கு வேண்டுவது. உனக்கு வேண்டுவது குறைவில்லாமை, எங்களுக்கு வேண்டுவது குறைவில்லாமை இல்லை, நிறை எதுவும் கிடையாது, துவேஷம் இல்லாம இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றது. அப்போ அத்வேஷமே அமையும் இத்தலைக்கு வேண்டுவது. பேற்றின் கணத்துக்கு கீழ் விளைந்ததெல்லாம் அத்வேஷ மாத்திரமாய் இருக்கும். அப்ப அத்வேஷம் மாத்திரமா கீழ் சொன்னது. கரவுகள் பின் சென்னு காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்னுமில்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, இத்தனையும் சொன்னாலே. அப்ப எவ்வளவு விருப்பம், எவ்வளவு ஆசை. இத்தனை ஆசையோடு அவர்கள் சொல்லி இருக்கிற போது கீழ் விளைந்தது. கீழ் விளைந்ததுன்னா முதல் பாசுரத்தில் இருந்தே பிராபிய பிராபகத்துவம் சொல்லி, பிராபிய பிராபக சங்கிரகம் சொல்லி, கிருத்தியாகிருத்திய விவேகம் சொல்லி, இத்தனை சொல்லிட்டு வந்திருக்கா வரிசையா. இது மொத்தமே இவ்வளவு இவர்களிடத்துல இருந்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவன் அனுகிரகிக்கிறதுக்கு அத்வேஷம் மாத்திரம் வேணும்னா இவ்வளவு இருந்திருக்க இவாளுக்கு அப்படின்னு கேள்வி வந்தது. கீழ் விளைந்ததெல்லாம் அத்வேஷ மாத்திரமா இருக்குமிரே. பேற்றின் கனத்துக்கு பெறப்போகும்படியான பேரு கைங்கரியம் பிரார்த்திக்க போறான். அதுவும் மோட்சானந்த கைங்கரியம், பகவத் அனுபவ பிரீத்திகாரி அனுபவ ஜனித பிரீத்திகாரித கைங்கரியம். அந்த கைங்கரியத்தினுடைய டென்சிட்டியை பார்த்தோமேயானால், கனத்தை பார்த்தோமேயானால், பெருமையை பார்த்தோமேயானால், நமக்கு எவ்வளவு விளைந்தாலும் கூட அது அத்வேஷஸ்தானத்தில் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம செய்யற எதுவுமே அடைய போகும்படியான பலனுக்கு ஒரு வஸ்துவே விலையாகவே சொல்ல முடியாது. டோட்டலி நெக்லிஜிபிள் என்றாலும் அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. அப்ப அப்படி அத்வேஷ மாத்திரமாய் இருக்குமிரே. இறைவா, வானோர் இறையை நினைத்தன்று ஐக்குலமாய் வந்து தோன்றிய நம்மிறை. வானோர் இறையை நினைத்தன்று, வளவேழகின் முதலாய வானோர் இறையை என்ன நித்திய சூரியர்களுக்கு சுவாமியாய் இருக்கிறவான்றன அவனை நினைத்து நாங்க கேட்கல. ஐக்குலமாய் வந்து தோன்னித்து நம்மிறையே அப்படின்னு சொல்லும்படியா, கோலப்பகல் களிர் ஒன்று கற்பு ஆய்க்குலமாய் வந்து தோன்னித்து நம்மிறையே. ஆக நம்முடைய இறை ஆய்க்குலமாக ஆயர்குலத்திலே ஆயர்கள் குடும்பத்திலே வந்து தோன்றி இருக்கிறது. அப்ப இந்த கோபாலனான இறையை ஒழிய, கோவிந்தா இறைவா, கோவிந்தன் இறைவனே ஒழிய நாராயணன் இறைவன் இல்லை. ஆய்க்குலமாய் வந்து தோன்றின அம்மிரை, கோவிந்தா இறைவா ஒழிக்க ஒண்ணாது. பறைத்தாராய் நாலுத்தையும் ஒன்னா சேர்க்கிறார். இத்தப்பரகொள்வான் கோவிந்தா இறைவா, உன்னோட உறவியல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. பறைத்தாராய் நாலு சப்தத்தையும் ஒன்னா சேர்த்து அர்த்தம் காட்டுகிறார். உன்னை பார்த்தாலும் கைவிட விறகில்லை கோவிந்தா. பசுக்களையே ரட்சிக்கிறவனாச்சு, எங்களை ரட்சிக்க மாட்டியா? எங்களை பார்த்தாலும் கைவிட விறகில்லை. நீ சுவாமியாயிருக்கிறாய், நாங்கள் உனக்கு சேஷபூத்தர்களாக இருக்கிறோம். அதனாலே எங்களை பார்த்தாலும் கைவிட விறகில்லை. நீ நான் ரட்சிக்கைக்கு நீ பண்ணின சாதனானுஷ்டானம் என்று கேட்டால் தேவர் எல்லையிலே வர்த்திக்கிறதுக்கு குறை சொல்ல போகும். என்ன சாதனானுஷ்டானம் பண்ணீர்கள், நான் எப்படி உங்களை ரட்சிக்க முடியும்னு கேட்கறியே. நாங்க எப்ப எங்க இருக்கும் தெரியுமா? உம்முடைய எல்லைக்குள்ள இருக்கும், வித்தின் யுவர் பவுண்டரி, உன்னுடைய எல்லைக்குள்ள. பவத் விஷய வாசினா,
ராமா உன்னுடைய எல்லையில இருக்கக்கூடியவர்கள் நாங்கள்னு ரிஷிகள்லாம் சொல்றார். அதே மாதிரியாக தேவர் எல்லையிலே வர்த்திக்கிறதுக்கு குறை சொல்ல போமோ என்கிறார்கள். ஒழிக்க ஒழியாது. அறிவுடையார் அறிவொன்னுமில்லாத எங்களுக்கு விஷயவாச மாத்திரம் அன்னிக்கே குடல் துளக்குண்டானால் ரட்சிக்க சொல்ல வேணுமோ. அறிவொன்னுமில்லாத எங்களுக்கு அறிவுடையார், அறிவிருக்கக்கூடியவர்கள், மகாஜானியாக இருக்கக்கூடியவர்கள், ஞானம் இருக்கக்கூடியவர்கள், நன்கு தெரிந்தவர்கள், அப்படிப்பட்டவர்கள் அறிவொன்றும் இல்லாத எங்களுக்கு, அடியோட ஞானமே இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு விஷயவாச மாத்திரமன்றிக்கே. ஆக ஒரு பெரிய ராஜா இருக்கிறான். அந்த ராஜா மகாஜாதாவாக இருக்கிறான். எல்லாம் தெரியும், ராஜ தர்மங்கள்லாம் தெரியும், பிரஜா ரட்சணமெல்லாம் தெரியும். அவனுடைய ராஜ்யத்தில் யார் யார் இருக்காளோ அவளையே ரட்சிக்கணும். நம்ம எல்லையில் இருக்கிறவன், நம்ம ஊர்க்காரன், நம்ம நாட்டுக்காரன் நாம ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னு ரட்சித்துக் கொண்டிருப்பான். அது மாத்திரம் இல்லாத குடல் துடக்குண்டானால் அந்த ராஜாவோடு ஒரு சம்பந்தம். ராஜாவினுடைய சகோதரனின் மகன், ராஜாவின் சகோதரியின் மகன், ராஜாவினுடைய மைத்துனன், அப்படி ஒரு குடல் துடக்கு இருந்ததே ஆனால் ரட்சிக்க சொல்ல வேணுமோ? அவன் என் நாட்டில் இருக்கிற மாத்திரம் இல்லை, எனக்கு உறவும் கூட. அதுதான் கோவிந்தா இறைவா ஒழிக்க ஒழியாது பறைத்தார். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா இறைவா பறைத்தாரா. குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனே, இறைவனே நீ பறை தர வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். குணதுங்கதையா தவ ரங்கபதே பிருஷ நிம்னமிமம் ஜனமுன்னமயா எதபேட்சம் அபேட்சிதுரஸ்ய தத் பரிபூரணமீசிதுர் ஈசுதுரீஸ்வரதா என்ன கடவதிரே. அதாவது குணதுங்கதையா தவ ரங்கபதே பிருஷ நிம்னமிமம் ஜனமுன்னமயா, உன்னுடைய மேலான குணங்கள் அமைந்திருக்கின்றன. நாங்கள் ஜனங்கள்லாம் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்போ உன்னுடைய மேலான தன்மைக்கும் நாங்கள் தாழ்ந்திருக்கக்கூடிய தன்மைக்கும் சமமாறுது. இது பராசர பட்டர் சாதித்திருக்கக்கூடிய விஷயம். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா இறைவா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இறைவன், நீ பறை தர வேண்டும். நாங்கள் சேஷபூதர்களாக அமைந்திருக்கிறோம். நோபேட்சணம் மம தவோச்சிதம் ஈஸ்வரஸ்யா. அப்போ அவன் ஈஸ்வரனாக அமைந்திருக்கிறபடியாலே, இறைவனாக அமைந்திருக்கிறபடியாலே உன்னுடைய சேஷித்துவம் நிலை நிற்க வேணுமாகில் செய்கிறாய். எம்பெருமானே நோபேட்சணம் ஹி மம. அற்புதமான பிரமாணம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தினுடைய அர்த்தத்தை நாம் இப்போ சேவிக்கலாம். குணதுங்கதையா ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் சேவித்து விடலாம். அதே மாதிரி இதனுடைய அர்த்தத்தையும் நாம் சேவிக்கலாம். குணதுங்கதையா தவ ரங்கபதே பிருஷநிம்னமிமம் ஜனமுன்னமயா எதபேக்கியம் அபேட்சுதரஸ்ய தத் பரிபூரணமீசிதுரீஸ்வரதா. ஸ்ரீ ரங்கநாதனே, மிக தாழ்ந்த அடியேன், அதாவது பிருஷ நிம்னம் இமம் ஜனம், இப்படிப்பட்ட அடியேனை, இந்த ஜனம்னாக்கா இந்த அடியேனை அர்த்தம். இந்த அடியேனை தேவரீருடைய மிக உயர்ந்த குணங்கள் குண துங்கதையா, மிக மேல் அமைந்திருக்கக்கூடிய திருக்கல்யாண குணங்களாலே நிரவி அருள வேணும், சமப்படுத்தி அருள வேணும் அப்படின்றார். யாச்சகனான அடியேன் விரும்புவதை நிறைவேற்றுவதல்லவோ சுவாமிக்கு சுவாமித்துவத்தை நிரம்பெறச் செய்யும். அங்கதான் காற்றார் தெரிவிக்கக்கூடிய எதபேட்சியம் அபேட்சித்து அஸ்யஹி தத் பரிபூரணம் ஈசித்து ஈஸ்வரதா. அதாவது ஈஸ்வரனாய் அமைந்திருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவத்தை எது காக்கும் என்றால், எது நிரம்பெறச் செய்யும் என்னால், எது காத்தூட்டச் செய்யும் என்னால், யாச்சகனான அடியேன் கேட்டதை நீ நிறைவேற்றி கொடுத்தால்தான். நீ எப்ப ஈஸ்வரனா இருக்க முடியும்? அடியவன் கேட்டான், அதை பகவான் கொடுத்தான், அதனால ஈஸ்வரன். தகப்பனார்னா ஆர் தகப்பனார்னா குழந்தையை ரட்சிக்கிறவன் தகப்பனார். அப்ப நீ ஈஸ்வரனா இருக்க வேண்டும். உன்னுடைய ஈஸ்வரத்துவத்தை எது கொடுக்கிறதுனாக்கா, உன்னுடைய நான் கேட்கறத கொடுக்கும்படியான தன்மை இருந்தால்தான்
நீ ஈஸ்வரனாக அமைந்திருக்க முடியும் அப்படின்னு தெரிவிக்கிறது. இந்த பிரமாணம் அற்புதமாக அவனுடைய ஈஸ்வரதா இறைவா அப்படின்ற விஷயமானது காட்டப்பட்டிருக்கு. அதுக்கு மேல மற்றொரு பிரமாணத்தை எடுத்து காட்டி கொடுத்து இருக்கக்கூடிய விஷயம் பாப்பீயசோபி சரணாகத சப்தபாஜா அதிமானுஷஸ்தவத்தில் கோரத்தாழ்வான் காட்டக்கூடிய திருவாக்கு. பாப்பீயசோபி சரணாகத சப்தபாஜா நோபேட்சணம் மம தவோச்சிதம் ஈஸ்வரஸ்யா त्वज्ञान शक्ति करुणासु सतीषु नेहा பாபம் பராக்கிரமித்தும் அருகதி மாமக்கீனம். மிகவும் பாபமுடையவனாக இருந்த போதிலும் நான் அபாரமான பாபம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் சரணாகதன்னு பெயரை வச்சுருக்கேன். சரணாகதன் என்கிற பெயரை சுமந்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய அடியனை உபேட்சிப்பது சர்வேஸ்வரனான உனக்கு தகாது. அப்ப சரணாகதனாய் அமைந்திருக்கக்கூடிய என்னை சர்வேஸ்வரனாய் இருக்கக்கூடிய நீ உபேட்சித்தல் என்பது பொருந்தாது. உன்னுடைய ஞானம், சக்தி, கருணை ஆகிய குணங்கள் இருக்கும் போது இங்கு என்னுடைய பாபம் வீடு பெற மாட்டாது. உன்னுடைய ஞானம் இருக்கு, உன்னுடைய சக்தி இருக்கு, உன்னுடைய கருணை இருக்கு. என்னுடைய பாபம் அது முன்னால என்ன பண்ணும்? ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்றது. நோபேட்சணம் மம தவோசிதம் ஈஸ்வரஸ்யா ந உபேட்சணம், என்னை உபேட்சித்தல் என்பது தேவரீருடைய ஈஸ்வரத்துவத்துக்கு தகுந்தது கிடையாது. இவ்வளவு பெரியவரா இருக்கு, நீர் போய் இந்த காரியத்தை பண்ணலாமா? இவ்வளவு வள்ளலா இருக்க கொடுக்க மாட்டேன்னு எனக்கு சொல்லாமா? உம்ம பெருமைக்கு இது சேராது அப்படின்ற அர்த்தம். உன்னுடைய சேஷித்துவம் நிலை நிற்க வேணுமாகில் செய்கிறாய். அப்போ சேஷின்ற பேர் வச்சுக்கணும்னாக்கா நீ பண்ணிதான் தீரணும். ஸ்ரீராமைக்கும் ஹேத்து இதுவே, கோபிச்சுக்காதுக்கும் இதுதான் காரணம். இறைவா நீ இறைவனாயிருக்கிறபடியாலே அப்படின்ற இது ஹேத்து. இது பிரேஷ்யஸ்ய க்ஷமித்தவ்யம் மே என்ன கடவதிரே, அது மற்றொரு பிரமாணத்தை எடுத்து காட்டுகிறார். அதுவும் அற்புதமான பிரமாணமாக அமைந்திருக்கக்கூடியது. அதையும் நாம் பார்க்கலாம். பிரேஷ்யஸ்ய ஸ்ரீராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் வரும்படியான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. எதிகிஞ்சத் அதிக்ராந்தம் விஸ்வாசாத்து பிரணயேனவா பிரேஷ்யஸ்ய க்ஷமித்தவ்யம் மே ந கஷ்சின் அபராத்யதி. அதாவது நம்பிக்கையாலோ அன்பாலோ சிறிது தவறு செய்திருந்தாலும் உமது அடியேனான என்னை மன்னிக்க வேண்டும். இவ்வுலகில் குற்றம் செய்யாதவன் எவனும் இல்லையே அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கு. சுக்ரீவனுடைய வச்சனமாக இருக்கக்கூடியது. அப்போ நம்பிக்கையாலோ அன்பாலோ சிறு தவறு பண்ணிருக்கலாம். சரி, நாம ஒரு நல்லவர், நாம கொஞ்சம் தப்பு இது எப்படியாவது நடந்துட்டு இருந்தாலும் அவர் கோச்சுக்க மாட்டார் அப்படின்ற விஷயம், அவனிடத்தில் இருக்கக்கூடிய அன்பு, இதனாலே ஏதாவது தவறு பண்ணியிருந்தாலும் கூட உமது அடியேனான என்னை மன்னித்தருள வேண்டும். அங்கதான் சொல்றார், எதிகிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத்து பிரணயேனவா. விஸ்வாசத்தினாலோ பிரணயத்தினாலோ ஏதாவது கொஞ்சம் தவறு நிகழ்ந்து விட்டிருந்தாலும் கூட பிரேஷ்யஸ்ய க்ஷமித்தவ்யம் மே ந கஷ்சின் அபராத்யதி. ஆக தேவரீருக்கு அடியேனா இருக்கிறேன், அப்படிப்பட்ட என்னை தேவரீர் க்ஷமிக்க வேண்டும். ந கஷ்சின் அபராத்யதி என்ன கடவதிரே. இதுக்குதான் பாசுரம் எடுத்து காட்டுறார். நாயினேன் செய்த குத்தம் நத்தமாகவே கொள்ஞால நாதனே. இது திருமிழிப்பிரானுடைய திருச்செந்து விருத்த பாசுரம். நாயினேன் செய்த குற்றம் நற்றமாகவே கொள். நான் செய்திருக்கக்கூடிய இந்த தோஷத்தை நல்லதாகவே நீ வச்சுக்கோ. தோஷம்தான் பண்ணியிருக்கேன், ஆனா ஞாலநாதனே, ஞாலத்துக்கெல்லாம் நாதனா நீ இறைவனா இருக்கிறபடியாலே நீ செய்த குற்றத்தை நற்றமாகத்தான் கொள்ள வேண்டும். இறைவா நீ தாராய் பறை தாராய். சாது பரித்ராணம் பண்ணுகை கன்றோ இங்கு வந்து பிறந்தருளிற்று. பறைத்தாராய் என்றவாறே
கோபி ஜனத்தினுடைய மிகுதி குறை ஆராய்வாய் நீ என்றோ. ஆக இறைவா நீ பறைத்தாராய். எம்பெருமானே, கோபிகளுடைய குறை நிறை எல்லாவற்றையும் நீதான ஆராய்ந்து தர வேண்டும். ஆகவே சாது பரித்ராணம் பண்ணுவதற்கு பறைத்தாராய், சாதுக்களை ரட்சிப்பதற்காகத்தானே நீ இங்கு வந்து பிறந்திருக்கிறாய். பறைத்தாராய் என்றவாறே கோபி ஜனத்தினுடைய மிகுதி குறை ஆராய்வாய் நீ என்றோ. இவர்கள் சொல்லுகிறவற்றை ஆராய்ந்து கொடு என்றான் அருகிருக்கிறவளை. பெருமாள் என்ன பண்ணார்னாக்கா, பறைத்தாராயின்னு இவா சொன்ன உடனேயே கோபி ஜனத்தினுடைய ஒன்ன சேர்ந்தவா தானே, பின்ன பிராட்டி பக்கத்தில் இருக்கா, ஒன்ன சேர்ந்தவா தானே இவா வந்திருக்கிறவா, இவாளுக்கு மிகுதி குறை ஆராய்வாய் நீ என்றோ. இவா நல்லவா இவா கெட்டவா நீதான ஆராய்ஞ்சு பார்ப்ப. அப்ப நீயே இவர்கள் சொல்லுவதற்றை ஆராய்ந்து, இவர்கள் அதாவது மிகுதி குறைனா இவாளுக்கு என்ன குறைஞ்சிருக்கு என்ன வேணும்ன்றது நீதான ஆராய்வ. பெண்களுக்கு என்னென்ன வேண்டும், அவளுக்கு என்னென்ன இல்லை அப்படின்றத பார்த்து ஆராய்ந்து கொடுக்கக்கூடியவள், ஆராயக்கூடியவள் நீ. அப்ப நீயே ஆராய்ந்து கொடு என்றான் அருகிருக்கிறவளை, பக்கத்தில் இருக்கிறவளை சொன்னான். நீ தாராய், நீ கொடுக்கணும். கோபிமார்கள் கண்ணன் இடத்துல வேண்டாம் வேண்டாம் அவள்கிட்ட சொல்லி கொடுக்காத, நீயே கொடு. நீ தாராய், அவள் தருவது தந்தாள், நீ தரும் அத்தை தாராய். நீ தாராய்னா அவ கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டா, உன்னிடத்த புருஷகாரம் பண்ணிட்டா, எங்களோட கூட வந்து சேர்ந்துட்டா. இப்ப கைங்கரிய பிரதிசம்பந்தினியாக அங்க உட்கார்ந்துருக்கா. அவ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணியாச்சு, நீ தான் இப்போ பாக்கி. நீ கொடு அப்படின்னா ஏற்கனவே அவன் கொடுத்தாச்சு. நீ தாராய், அத்தை தாராய், உபாய நிஷ்டை என்றோ அவள் தருவது, மேலுள்ளது உன் பணி என்றோ. உபாயமாகிற உன்னிடத்திலே நிஷ்டை வர வேண்டும்னா அவளுடைய அனுகிரகம் வேணும். பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே. பிரார்த்திக்கிறாரே எம்பெருமானார், பகவத் சரணாரவிந்த சரணாகதி உள்ளபடி நிறைவேற வேண்டும்னா உபாய நிஷ்டை வேண்டும்னு அர்த்தம். அந்த உபாய நிஷ்டை அவள் கொடுத்து விட்டாள், அதனால தானே உங்காலில் வந்து விழுந்திருக்கும். அப்படி இருக்கிற போது நீ தருமத்தை தாராய், அஸ்துதே என்று அவள் அது செய்தால், அப்ப அவள் என்ன பண்ணாள், எம்பெருமானார் பிரார்த்தித்தார், அஸ்துதே. ஸ்ரீரங்கநாச்சியார் தெரிவித்தார், எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தினுடைய ஆரம்பத்தில் பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விவைஸ்வர்ய சீலாத்யனவதிகாதிஜா சங்கேய கல்யாண குணகணாம் பத்மவனாலயாம் பகவதீம் ஸ்ரீயம் தேவீம் நித்யானபாயினீம் நிரவத்யாம் தேவதேவ திவ்ய மகிஷீம் அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம் அசரண்ய சரண்யாம் அனன்ய சரணா சரணமகம் பிரபத்யே. என்ன சரணாகதி பண்ணினார் ஸ்ரீதேவி சரணாகதி. அதற்கு அடுத்தபடியாக உபாய நிஷ்டையை பிரார்த்திக்கிறார். பாரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே. பாரமார்த்திக பகவத் சரணாரவிந்த விவளை காந்திகாத்யந்திக பரபக்தி பரஜான பரமபக்தி கிருத பரிபூர்ணானவர்த்த நித்திய விசதமான புண்ணிய பிரயோஜன அனவதிகாதிசய பிரீத்திகாரிதா சேஷாவஸ்தோச்சித அசேஷ சேஷரூப நித்திய கைங்கரிய பிராப்தியுபாயதயா. பரமார்த்திகி பகவத் சரணாரவிந்த சரணாகதி யதாவஸ்திதா அவிரதா அஸ்துமே. பிரார்த்திச்சாரா? அந்த பிரார்த்தனை நப்பின்ன பிராட்டின் இடத்துல பிரார்த்திச்சுட்டுமா? நாங்க உக்கமும் தற்றொழியும் தந்துன் மணாளனை இப்போதே அம்மை நீராட்டுன்னு பிரார்த்திச்சுட்டு முடியும். அதுக்கப்புறம் அவ என்ன பதில் சொன்னா தெரியுமா? ஸ்ரீரங்கநாச்சியார் சாதித்ததாய் அமைந்திருக்கக்கூடியது அஸ்துதே தயைவ சர்வம் சம்பத்ஸ்யதே. அஸ்துதேன்னு அவள் சொல்லிட்டாள், அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாளே. உபாய நிஷ்டை உங்களுக்கு வரட்டும்னு சொல்லிட்டாளே. அதே மாதிரிதான் நப்பின்ன பிராட்டியும் பலம் என்று வந்தால் உங்களில் நானும் ஒருத்தி என்றோன்னு உன்னை விட்டு வெளியில எழுந்து வந்தாளா? இவ்வளவு காரியம் அவள் பண்ணிவிட்டு இருக்கிற போது அஸ்துதே என்று அவள் அது செய்தால் அகம் மோக்ஷயிஷ்யாமி. அடுத்த வார்த்தை நான் நீதான சொல்லணும். அகம் த்வா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி. நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன். இது உன் வேலைன்னா அவ வேலை இல்லையே, அவ டியூட்டி இல்லையே, உன்னுடைய டியூட்டி இது. என்ன கடவனி பேசாது இருக்கவோ, நீ பேசா இருக்கியா? அவளை சொல்ல விட்டுருவியா? நீ என்ன சொல்லணும்?
The thing has to be pronounced by you. ஜட்ஜ்மெண்ட் ஆறு வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? ஜட்ஜ் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பேசாது இருக்கவோ சுலபனான நீ தாராய், இறைவா நீ தாராய், நீ தாராய், சுலபனான நீ, இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடிய நீ தாராய், சுவாமியான நீ தாராய், நீ என்ற சப்தத்துக்கு சுலபனாய் இருக்கிற நீ, சுவாமியாய் இருக்கிற நீ, சர்வ உபாய சாதாரணமான ருச்சியை உபாயத்திலே செலவெழுதாதே, எல்லா உபாயத்துக்கும் பொதுவாய் இருக்கக்கூடிய ருச்சி ஆசையை உபாயத்தில் செல்லும்படியாக எழுதாதே. ருச்சின்றது எல்லா சர்வோபாய சாதாரணம். எங்க ருச்சியை, எங்களுடைய ஆசைய நீ ஒரு உபாயம்னு வச்சுடாத. இட்ஸ் நாட் தி மீன்ஸ். ஒன்றிலே விருப்பம் இருந்தால் அது உபாயம் கிடையாது. எது நம்மை பலனோடு சேர்த்து வைக்கிறதோ அதுதான் உபாயம். எல்லா உபாயத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடியது ருச்சி. கர்மயோகம் பண்ணணும்னு ருச்சி வந்தது, கர்மயோகம் பண்றார். ஞான யோகம் பண்ணணும்ன்றது ருச்சி வந்தது, ஞான யோகம் பண்றார். பக்தி யோகம் பண்ணணும்ன்ற ருச்சி வந்தது, பக்தி யோகம் பண்றார். சரணாகதி பண்ணணும்னு ருச்சி வந்தது, சரணாகதி பண்றார். பகவானாகிற உபாயத்தின் மீது ருச்சி வந்தது, பகவானை உபாயமாக அத்தியவசித்தான். அவ்வளவுதானே. அப்ப இதுல எதுக்கு உபாய ருச்சி? எல்லாத்துக்கும் ருச்சி சர்வோபாய சாதாரணமா இருக்கு. இந்த ருச்சி எங்களுக்கு இருக்குன்றதுக்காக அதை உபாயமாக ஆக்கி நீ ஒரு காரியம் பண்ணாது, நீ தாராய். ருச்சி ஒரு நாள் ருச்சியை உபாயத்திலே செல எழுதாதே. சைத்தன்ய காரியமான ஸ்வீகாரத்தையும் உபாயத்தில் செலவிடாதே. சைத்தன்ய காரியமான ஸ்வீகாரம், உன்னை உபாயமாக நாங்கள் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ. எம்பெருமானே உன்ன உபாயமாக பிடிச்சுட்டு இருக்கோம். ஒன்னு நாங்க உபாயமாக பிடித்தது எதுன்னா சைத்தன்ய காரியம். இப்போ கட்டை இருக்கு, கல் இருக்கு, மண் இருக்கு. உன்னுடைய வீட்டு கட்டையை நீ ஜாகிரதையா எடுத்து வச்சுக்கிற. உன்னுடைய வீட்டு கல்லை யாரும் எடுத்துட்டு போகாதபடி நீ பார்க்கிற. உன்னுடைய திருவாபரணத்தை நீ வச்சு வச்சு பூட்டிக்கிற. அப்ப இதையெல்லாம் காப்பாத்துறியா? இதெல்லாம் உன்னிடத்துல என்னை காப்பாத்துன்னு சொல்லித்தான். இந்த கல்லு உன்னை காப்பாத்துன்னு சொல்லல, இந்த கட்டை உன்னை காப்பாத்துன்னு சொல்லல, இந்த திருவாபரணங்கள் உன்னை காப்பாத்துன்னு சொல்லல. ஆனால் நீ காப்பாற்றுகிறாய். ஏன் அது காப்பாத்துன்னு சொல்லலைன்னா சொல்றதுக்கு உண்டானதான சைத்தன்யம் இல்லை, சொல்றதுக்கு உண்டானதான ஞானம் கிடையாது. என்னை காப்பாற்று என்று சொல்லுவதற்குண்டானதான அறிவு அதற்கு கிடையாது. ஆகவே அது காப்பாத்துன்னு சொல்றதில்லை. அப்ப அது காப்பாத்துன்னு சொல்லாத போது நீ உபாயமாயிருந்து அதை காப்பாற்றுகிறாய். இப்ப எங்களுக்கு சைத்தன்யம்னு ஒன்று இருக்கிறபடியாலே நாங்கள் காப்பாத்துன்னு சொன்னோம். எங்களுக்கு அதுக்கு அதான் வித்தியாசம். உன்னுடைய திருவாபரணத்துக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், இந்த கல்லுக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், இந்த கட்டைக்கும் எங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவற்றுக்கெல்லாம் சைத்தன்யம் கிடையாது, காப்பாத்துன்னு சொல்றதில்ல. எங்களுக்கு சைத்தன்யம்னு ஒன்று, ஞானம்னு ஒன்று இருக்கு, அதனால காப்பாத்துன்னு நாங்க சொல்றோம். அப்ப சைத்தன்ய காரியம் காப்பாற்றுன்னு சொல்லும்படியான ஸ்வீகாரம், சைத்தன்ய காரியம் நீயே உபாயமாக அமைய வேண்டும் என்கிற சரணாகதி. அப்ப சைத்தன்ய காரியமாக இருக்கக்கூடிய சரணாகதிய நீ என்னமா உபாயமாக்குற? அப்ப எப்படி கல்லை நீயே காப்பாற்றுறவனோ, கட்டையை நீயே காப்பாற்றுறவனோ, நகையை நீயே காப்பாற்றுறவனோ, என்னையும் நீயே தான் காப்பாற்றுறவன். கல்லுக்கும் உபாயம் நீ, கட்டைக்கும் உபாயம் நீ, நகைக்கும் உபாயம் நீ, எனக்கும் நீயே உபாயம். அப்படி இருக்கிற போது நான் கேட்டேன்றதுக்காக என்னுடைய கேள்வியை உபாயமாக்காது. My request can never become a means. Neither my interest nor my request can become means. அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆகவே உபாயத்தில் செலவிடாதே. எங்களால் சாத்தியம் அன்னிக்கே. நாங்கள் சாதிக்காமல் இருக்கக்கூடியது, நாங்கள் செய்யாமல் இருக்கக்கூடியது, எங்களாலே சாதிக்கப்படாததா இருக்கக்கூடிய சித்தஸ்வரூபன் என்னைக்கு நீ இருக்கிறாய்? நாங்கள் உங்ககிட்ட சேர்றதுக்கு முன்னாலே இருக்கிறாய்.
நாங்கள் உன்னை உபாயமாக ஒரு நிமிஷம் அத்தியவசாயம் பண்றோம், ஒரு செகண்ட் அத்தியவசாயம் பண்றோம், அதுக்கப்புறம் நீ தொடர்ந்து இருக்கிறாய். அப்படி இருக்கிற போது சித்தஸ்வரூபனான ரெடிமேடா இருக்க நீ. அப்படி இருக்கக்கூடிய உன்னையே பார்த்து காரியம் செய்துள்ள வேண்டும். நான் சித்தஸ்வரூபன், அதனால இவளுடைய ருச்சியை உபாயமாக்க கூடாது, இவளுடைய ருச்சியில ஏற்றத்தாழ்வு அதனால கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத. ஒன்ன பாரு, இவளுடைய ரிக்வெஸ்ட்ல கொஞ்சம் குறை இருந்தது அதனால கிடையாது கொடுக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒன்ன பாரு, சாதிக்கப்பட்டதான உபாயம் என்பதை பார்க்காத சித்தோபாயமான ஒன்ன பாரு. உன்னையே பார்த்து காரியம் செய்தருள வேண்டும். கரவைகள் இத்தியாதி மேல மொத்தத்தையும் அற்புதமாக பிண்டீகரணம் பண்ணி ஒரு அர்த்தம் காட்டுறார். கரவைகள் இத்தியாதி, கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறல் பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கிங் ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி எருளாதே இறைவானி தாராய் பறையேலோர் எம்பாவாய். கரவைகள் இத்தியாதி, எங்களை பார்க்கிலும் நீ காரியம் செய்ய வேணும். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம், எங்களை பார்த்தாலும் நீ காரியம் செய்ய வேண்டும். காரியத்தை பண்ணும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. எங்களையும் உன்னையும் பார்க்கிலும் காரியம் செய்ய வேண்டும். கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை. எங்களையும் ஒன்னையும் சேர்த்து பார்த்தாலும் நாங்கள் அறிவில்லாதவர்கள், நீ குறைவில்லாதவன், அதனாலேயும் காரியம் செய்ய வேணும். உன்னை பாராதே எங்களை பார்த்தாயாகில் இழக்கிறோம். நீ உன்னை பத்தி பார்க்காமல் குறை ஒன்றும் இல்லாதவன் நான் நினைச்சுக்காத, அறிவொன்னும் இல்லாத இதுகள்லாம் அப்படின்னு நினைத்தாயே ஆனால் இழக்கிறோம். we are losers, நாங்கள் இழக்கிறோம். எங்களை பாராதே உன்னை பார்த்தாயாகில் பெறுகிறோம். எங்களை பாராதே, அவன் என்ன பண்ணிதான் அதை பத்தி நீ ஏன் பார்க்க, கொடுக்க வேண்டியது அவன் வேலை கூட அப்படின்னு தன்னை மட்டும் பார்த்து கொண்டானே ஆனால் நிச்சயமாக அந்த பலனை கொடுத்து விடுவான். ஆன பின்பு எங்களுடைய ரட்சணம் உன்னாலே விடலாமோ? அப்ப எங்களை காப்பாத்துறதுன்றது உன்னால விட முடியுமா? காப்பாத்துறத உன்னால ஒரு நாளும் விட முடியாது. எங்களுக்கு விருத்த ஞான ஜன்மங்களால் நன்மை இல்லை என்றோம், நீ நன்மைக்கு அடி என்றோம். எங்களிடத்துல ஒரு நன்மை இல்லை, விருத்தத்தாலேயோ ஞானத்தாலேயோ ஜன்மத்தாலேயோ. எங்களுடைய தொழிலும் கரவைகள் பின் சென்று உண்போம். எங்களுடைய ஞானம் அறிவொன்னும் இல்லாத கரவைகள் பின் செல்லுபவர்களாக இருக்கிறார்கள். பசுமைக்கிறவா ஞானமே இல்லாதவர்கள், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம், கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். விருத்தம் அறிவொன்றும் இல்லாத ஞானமின்மை, விருத்தமின்மை ஞானமின்மை, ஆய்க்குலம் சரியான ஜென்மமும் கிடையாது, எதுலையும் ஒரு நன்மை கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறோம். நீ நன்மைக்கு அடி, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. எல்லா நன்மைகளும் உன்னிடத்துல தான் இருக்கு கண்ணா. பூர்ணன் என்றோ, அதனால் நீ பூர்ணனாக அமைந்திருக்கிறாய். கோவிந்தா சுலபன் என்றோம், உன்னோடு எங்களுக்கு குலையாத சம்பந்தம் உண்டென்றோம். உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது. எங்கள் தப்புக்கு அனுதபித்தோம், நாங்கள் பண்ணி இருக்கக்கூடிய தவறுகளுக்கு அனுதாபம் பண்ணி கொண்டிருந்தோம், பொறை கொண்டோம். நாங்கள் அப்படி அமைந்திருக்கக்கூடிய பொறை கொண்டோம், பொறுமையை கொண்டிருக்கிறோம். அதாவது மன்னிக்க வேண்டும், க்ஷமிக்க வேண்டும் என்று நீ குத்தேவலங்க அற்புதமாக அவனிடத்துல சொல்லும்படியான வார்த்தை. அறிவொன்னும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னை சிறுபேரழைத்தனமும் சீரியருளாதே. எங்களுக்கு இனி செய்ய வேண்டும் அம்சம் இல்லை. அப்ப நாங்க பண்ணிருக்கிறதுக்கு என்ன விஷயம்னு சொன்னால், முதல்ல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் அற்புதமாக அமைந்திருக்கக்கூடியது. எங்களுக்கு ஜன்மத்தாலே ஞானத்தாலே விருத்தத்தாலே எந்த விதமான நன்மையும் இல்லை, நீயே நன்மைகளுக்கு காரணபூதனாய் இருக்கிறாய். இதெல்லாம் நாங்க சொன்னோம். உனக்கு நீ பூர்ணன்னு சொன்னோம், நீ சுலபன்னு சொன்னோம், உன்னோடு எங்களுக்கு சம்பந்தம் குலையாத சம்பந்தம் என்று சொன்னோம். நாங்கள் பண்ணின தப்புக்கு அனுதாபத்தை தெரிவித்தோம். அதற்கு அனுகுணமாக ஒரு இடத்துல க்ஷமாபணம் பண்ணிக்கொண்டோம். இனிமேல் நாங்கள் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை கண்ணா, எல்லாம் பண்ணியாச்சு. எல்லா தப்பையும் அக்செப்ட் பண்ணிட்டோம், முடிஞ்சு போச்சு.
இனி உன்னை இழவாமல் காரியம் செய். டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப். நீ ஒன்ன இழக்காத, நீ இறைவனா இருக்கிற தன்மை இழக்காத, உன் பேரை இழக்காத, காரியம் செய்யப்பாராய். ததகம் ததகம் தொதிர்த்தே நநாதவான் இத்தியாதி. இது அற்புதமான ஸ்லோகமாக அமைந்திருக்கக்கூடியது. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த விசேஷத்தையும் நாம் சேவித்தோமே ஆனால் அற்புதமான அனுபவம் அது. அந்த அனுபவத்துக்கு அனுகுணமாக இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தையும் சேவிக்கலாம். ததகம் தொதிர்த்தே நநாதவான் மைதேத்வம் அப்படின்னு ஆளவந்தாருடைய அற்புதமான ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. இது ஸ்தோத்திர ரத்னத்தில் வரும்படியான ஸ்லோகம். ததகம் தொதிர்த்தே நநாதவான் மதுரதேத்வம் தயனீயவான்னச்ச விதி நிர்மிதமேதன்வயம் பகவன் பாலயம் ஆஸ்மஜீஹபா. ஞானம் நிறைந்தவனான எம்பெருமானே, ஆதலால் அடியேன் உன்னை தவிர வேறு நாதனற்றவன். ஆக ஞானம் நிறைந்தவன் நீ இருக்கிறாய், அதனால உன்னை தவிர வேறு நாதன் எனக்கு கிடையாது. என்னை தவிர வேறொருவனை அருளுக்கு விஷயமாக உடைய அல்லை. அதே மாதிரியாக உன்னுடைய அருளுக்கு பாத்திரபூதம் அனுத்தமம் பாத்திரமிதம் தயாயாகா என்று சொல்லும்படியான நிலையிலே உன்னுடைய அருளுக்கு வேறு விஷயமாக உனக்கு யாருமே கிடையாது. உன் அருளாலே ஏற்பட்ட இந்த சம்பந்தத்தை ரட்சித்துக்கொள். உன்னுடைய அனுக்கிரக விசேஷத்தாலே உனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சம்பந்தத்தை நீ ரட்சித்துக்கொள், கைவிட வேண்டாம் அப்படின்னு தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. ததகம் தொதிருத்தே என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக இங்க காட்டுறார். ததகம் தொதிருத்தே நநாதவான், ஞானம் நிறைந்தவனான எம்பெருமானே, தத்து அகம் தொதிருத்தே, உன்னை தவிர வேறு நாதனற்றவனாக நான் அமைந்திருக்கிறேன். இத்தியாதி. இழவாமல் காரியம் செய்யப்பாரா, எங்களுக்கு பரித்தியாஜ்யத்வேன விகிதங்களிலே அன்வயமில்லையாய்த்து, ஸ்வீகாரியத்வேன விகிதோபாயமான நீ ஸ்வீகார நிரபேட்சமாக கைபுகான் என்றாய். எம்பெருமானே, பரித்தியாஜ்யத்வேனா விடத்தக்கதாய் அமைந்திருக்கக்கூடிய மற்ற உபாயாந்தரங்கள் இருக்கின்றனவே, விகிதங்கள் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் விதிக்கப்பட்டவையா இருந்தாலும் நீ விட்டுடும் சொன்னியோ சர்வதர்மான் பரித்தியஜ்யான்னு. அப்படிப்பட்ட விகித தர்மங்களிலே எங்களுக்கு அன்வயமே இல்லை. அதுதான் கரவகள் பென்ஷன் ஆரம்பத்திலே சொல்லிட்டு வந்திருக்க. ஸ்வீகாரியத்வேன விகிதோபாயமான நீ ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அமைந்திருக்கக்கூடியது ஸ்வீகாரியம். ஸ்வீகாரியத்வேன விகிதமாக விதிக்கப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய சித்தோபாயம், சித்தமான உபாயமாக நீ இருக்கிறாய். அப்படிப்பட்ட சித்தோபாயமான நீ ஸ்வீகார நிரபேட்சமாக கை புகுந்தாய். நாங்க உன்னை அக்செப்ட் பண்ணிக்காதே நீ வந்துட்ட எங்க கிட்ட. அந்த மாதிரி நாங்க உன்னை ஏற்காமலேயே நீ வந்திருக்கிறாய். உனக்கு ஞான சக்தியிலும் குறைவற்று இருந்தது. ஞானமோ சக்தியோ எதுவும் குறைவு கிடையாது. பிராப்தியிலும் குறைவற்று இருந்தது. உரிமையிலையும் குறைவு கிடையாது. என்ன இறைவன் நீ, சேஷி நீ. எங்களுக்கு அஜ்ஞத்வாதிகள் பூர்ணமாக இருந்தது. எங்களுக்கு அஜ்ஞத்வாதிகள்னா அஜ்ஞானம் முதலியவை அதெல்லாம் பூர்ணமா இருந்தது, எல்லாம் நிரம்பி இருந்தது. குற்றங்களை பார்த்து சீர ஒண்ணாதபடி சமஸ்த விரோதிகளையும் போக்குகிறவன் என்றவனாய் இருந்தாய். நீ குத்தங்களை எல்லாம் பார்க்காமல், ஆனால் குத்தங்களை பார்த்து கோபிக்காமல் எல்லா விரோதிகளையும் போக்கக்கூடியவனாக நீ அமைந்திருக்கிறாய். ஆன பின்பு பிராபிய லாப நிமித்தமாக சோகியாதே கொள். பிராபியம் கிடைக்கணும்ன்றதுக்காக நீ சோகிக்காதே என்ற நீ இவ்வளவுதான் நீ சொல்லியிருக்கிறாய். அப்போ எல்லா விதத்திலையும் பார்த்தா நீ சரம ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்கா? எல்லா தர்மத்தையும் விட்டுடு, என் ஒருவனையே சரணமாக பத்து, நான் உன்னை எல்லா பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய சோகியாதே குள் என்ற நீ அப்படி சொல்லியிருப்பவனாய் இருக்கக்கூடிய நீ எங்கள் அபேட்சிதத்தை செய்யலாகாதோ, நாங்க ஆசைப்பட்டதை செய்ய மாட்டியா என்று தங்கள் ஆகிஞ்சன்யத்தையும் கைமுதலின்மை அயோக்கியத்தையும் ஆவிஷ்கரித்துக் கொண்டு
தகுதியில்லாத தன்மையையும் தெரிவித்துக் கொண்டு உபாய பூர்த்தியையும் தங்கள் பிராப்தியையும் முன்னிட்டு தங்களுக்கு இருக்கக்கூடிய உபாய பூர்த்தி தங்களுக்கு இருக்கக்கூடிய பிராப்தி இதை முன்னிட்டு இதை முன்னிறுத்தி பிராமாதிகமாக புகுந்த தப்புக்களுக்கு தவறுதாக இவர்களுக்கு நிகழ்ந்து விட்டிருக்கக்கூடிய இருக்கின்றனவே அவற்றுக்கு தாங்கள் பொறை கொண்டு, பொறைனா க்ஷமா மன்னித்தல், அதனை கொண்டு எங்கள் பிராப்திய சித்திக்கு நீயே உபாயமாக வேணும் என்று கிருஷ்ணனை அபேட்சிக்கிறார்கள். எங்களுடைய பிராப்திய சித்திக்கு நீயே உபாயமாக வேண்டும் அப்படின்னு கண்ணன் அபேட்சிக்கக்கூடிய பாசுரம்தான் கரவகள் பின்சென்னு என்னும்படியான அற்புதமான பாசுரம். கரவகள் பின்சென்னு கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்னும் இல்லாத வாய்க்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் குறைவொன்னும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கொழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனுவும் சீறி அருளாதே இறைவானி தாராய் பறையலோர் எம்பாவாய். இது அற்புதமான பாசுரம். இதற்கு அடுத்த பாசுரம் கைங்கரியத்தை பிரார்த்திக்கும்படியான ஆச்சரியமான பாசுரம். சித்தஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொத்தாமரையடியே போத்தும் பொருள்களாய் பெத்தம்மே துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குத்தேவலங்களை கொள்ளாமல் போகாது இத்தை பரகொள்வான் அன்னுகான் கோவிந்தா எத்தைக்கும் ஏழாள் பிறவிக்கும் உந்தன்னோடு உத்தோமே யாவோ உனக்கே நாம் ஆட்செய்வோம் மத்தனங்காமங்கள் மாத்து என்று எம்பெருமானிடத்திலே களையற்ற கைங்கரியத்தை பிரார்த்திக்கக்கூடிய பாசுரமாக அமைந்திருக்கிறது. இதனுடைய அர்த்த விசேஷங்களை அடுத்ததாக அனுபவிக்கலாம். यतिराज 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 जय हो यतिराज यतिराज रामानुज जय हो रामानुज जय हो यतिराज यतिराज यतिराज